26க்கான வியாபாரம் திமுகவை வைத்து திமுகவோடு மகனுக்கு போட்டியாக பெரிதாக வளர்ந்து விட போகிறாரே திரு விஜய் என்பதற்காக விஜயை டார்கெட் பண்ணோம். நான் விஜய் நம்ம ஏன் டார்கெட் பண்ணணும்? அதுக்குன்னு ஒரு ஆளை நியமித்து விடுவோம். முழு நேரமும் உனக்கு இதான்ப்பா, என்ன லைட்டாக திட்டிக்க, அங்கே வெயிட்டாக திட்டு, அவ்வளோதான். அது நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீமானோட கூட்டங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்காது. தேவை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு கருத்து சொல்ல மைட்டாக சொல்லிட்டு போகிறோம். இப்போ இது மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறார் என்பது வேறுபாடு தெரிகிறதா? அப்போ எப்படி நீங்கள் இதை தற்செயலான நிகழ்வாக சொல்லுவீங்க? நீங்கள் அதாம்மா அஜெண்டா. நம்ம தான் அதை பற்றி விரிவாக பேசணுமே. துக்கம் விசாரிக்க மூக்கமுத்து வீட்டுக்கு போகாமல் ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கே போகிற நீ? நான் கேட்குறேன். அதுக்கு பிறகு இப்படி பேசுகிறாங்கன்னா இதமாக அரசியல். இதை கூட புரிஞ்சுக்கலான்னா நம்ம பத்தியாளர் இருக்க லாகிலன்னு அர்த்தம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிஞ்சுக்கிட்டாங்க சார் மக்கள். ஆமாம், உணருது. என்னோட இலக்கை அந்த திடீர்னு மாறுது. ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இதுதான் காரணம். இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். இன்னொன்று, திமுக ஒழிப்பேன், பரம்பரை ஆட்சி, எவ்வளோ வாரிசு அரசியல் பற்றி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி விமர்சனம் பண்ணவங்களோட வீட்டில் உங்களுக்கு என்னங்க வேலை? அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு வாரிசு அரசியல், நீ காங்கிரஸோட வாரிசு அரசியல் ஏன் பேசலன்னு சொல்லிட்டு அதை மடைமாற்றம் செய்கிறான்னு புரியுதா? இந்த 26